பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காண்கிற தேவன் ஒவ்வொருவருடைய பாவத்தை கூட பார்க்கிறார். அதனால தான் அன்னைக்கு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். இயேசு ஒரு நாள் ஒலிவ மலைக்கு போனார். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தாங்க. அவர் உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணின உடனே ஒவ்வொரு திரளான கூட்டம் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து, ஐயா, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்டா, மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி கையங்களமாக விபச்சாரத்தில் பிடிபட்டா கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி மோசை எழுதியிருக்கிறானே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். அவர் ஒன்றுமே சொல்லலை, எழுதிக்கிட்டு இருந்தார். திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? உங்களில் அது எத்தனாம் வசனம்? யோவான் 8:7. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் நிமிர்ந்து எதை பார்த்தா தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் பார்த்தார். ஒவ்வொருத்தருடைய மனதில் மறைந்திருக்கிற காரியங்களை பார்த்தார். எல்லாம் அந்த வசனத்துக்கு திருப்பிக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. அவனந்தன் சங்கீதமானவே பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவனை திவ்ய காலமெல்லாம் பாடிடுவே. ஜீவனின் அதிபதியான அவனை திவ்ய காலமெல்லாம் பாடிடுவே. அவர் எங்கள் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருமனம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருமனம் ஒருமித்தால் அவர் நடுவில். நமது தேவன் இது கரம்பட்டி என்றும் இது கரம்பட்டி என்றும் உன்னை விட்டல் தங்கி மாணவே பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் எளிய காலமெல்லாம்
காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். அவர் எந்தன் சங்கீதமானவர். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பானுளே, இந்த நிகழ்ச்சி நீங்க பலமுறை படித்திருக்கிற காரியம். ஏன்னா மனுஷன் பார்க்கிறது முகத்தை. 1 சாமுவேல் 16:7 மனுஷன் பார்க்கிற முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேலுக்கு கூட அது தெரியல. அதனால தான் சாமுவேல் தெரியப்பா, சாமுவேலே நான் பார்க்கிற விதமா நீ பார்க்கலப்பா. நீ எப்படி பார்க்கிற? இவனுடைய வளர்ச்சியை பார்க்கிற, முகத்தையும் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறது அவரை குற்றப்படுத்தணும், எப்படியாவது அவரை குற்றப்படுத்தணும். ஆனா அவர் பார்க்கிறது உனக்குள்ள எத்தனை பாவம் இருக்குங்கிறத நான் சொல்ல வேணாம், நீயே உணரணும். ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவருடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அடிக்கடி படித்தது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு நடந்து வருகிறார். அப்படி வரும்போது வழியில் 2 கண்ணும் தெரியாத ஒரு மனுஷன் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? இவன் செஞ்ச பாவம் என்ன, அதுதான் முக்கியம். இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, எதனால இப்படி இருக்கான், காரணம் என்ன? அவர்கிட்ட கேட்கிறான், ரவி இவன் குருடனாய் பிறந்ததற்கு காரணம் என்ன? யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசுவுடைய பார்வை எப்படி இருக்கு? அது இவன் செய்த பாவம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாம பிறக்கும் போதே பார்வை எல்லாம் பிறந்திருக்கான். முழுவதும் பாவத்தில் பிறந்தேன்னு அவனை பார்த்து சொன்னாங்க. ஆனா இவன் சொன்னா, அவனுடைய பார்வை என்ன தெரியுமா? இவன் செய்த பாவத்தினாலேயும் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலேயும் அல்ல, தேவனுடைய நாம இவனை கொண்டு மகிமைப்படணும்பா. அதுக்கு தாங்க ஆண்டவருடைய பார்வை வேறுங்க, மனுஷனுடைய பார்வை வேறு. கண் திறக்கப்பட்ட பீலையாமுக்கே கழுதை எதுக்காக நிற்கும் தெரியாது, அதான உண்மை. கண் திறக்கப்பட்ட பீலையாமுக்கு கழுதை மேலே போறாரு, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யுது? வயல்வெளியை விட்டு என்ன செய்யுது? இறங்கி போகுது. இவனுக்கு விளங்கலை, ஏன் இப்படி போகுது இந்த கழுதை, இதுக்கெல்லாம் ஒழுங்காக போத்தலையா, டம்முன்னு அடித்தார். திருப்பி சுவரோடு அவன் காலை என்ன செஞ்சு நெருக்குச்சு. என்ன கழுதை அறிவில்லாமல் நிற்குது, திருப்பி ஒரு அடி. அவன் காலு கீழே படுத்துக்கிடுச்சு, அப்பவும் ஒரு அடி. அப்போ தான் கழுதை வாயை திறந்தார் கர்த்தர். அவர் கேட்டார், எப்பா இது வரைக்கும் என்னை 3 தடவை அடித்த, நான் என்ன தப்பு செஞ்சேன்? பீலையாமுடைய கண்ணை திறக்கிறார். அப்போ தான் தெரியுது, உருவின பட்டயத்தோடு தேவன் நிற்கிறதை, தேவதூதன் நிற்கிறதை கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். ஏன்னா மனுஷனுடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு வித்தியாசம். இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. பேசத் தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடவினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. அவருடைய பார்வை எப்போ பாவிக்கு புகலிடம் தருவதற்கு, இவங்க எப்போ பாவத்தை பார்க்குற கூட்டம். அப்போ தான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்காரு. எல்லாம் ஒரு பெண்ணை பிடிச்சி கூட்டியாந்து, ஐயா ஐயா இவ கையங்களமாக பிடிச்சிட்டோம், இவளை கல்லறியும் கொல்லணும், மோசை நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கான், நீர் என்ன சொல்கிறீர்? அவர் ஒன்றுமே பேசலை. பேசாமல் என்ன செஞ்சார்? குனிந்து எழுதிக்கிட்டு இருந்தார். நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தன் பேரையும் எழுதியிருப்பார். நான் நினைக்கிறேன் பைபிள் இல்லை, கூட்டம் வந்து அத்தனை பேர் டே ஓம் பாவத்துக்கு லிஸ்ட்டு போடவா, ஓம் பாவத்துக்கு லிஸ்ட்டு போடான்னு பேர் எழுதியிருப்பார். பார்க்கல ஒருத்தனும். திரும்பி 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 கேட்டுக்கிட்டே இருந்தான். அவர் நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு பெரியோர் முதல் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்ப ஒருத்தங்க கூட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானா? நம்மை நாமே. ஆமா,
நம்மில் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். நம்மில் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். கிறிஸ்து இயேசு வருகையிலே வந்தமே, அப்போது நீ என்ன செய்வாய்? காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. நியாயத்தீர்ப்பு நடுவருமே வந்தமே, அப்போது நீ என்ன செய்வாய்? காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. நம்மில் பாவம் இல்லை என்பானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். நம்மில் பாவம் இல்லை என்பானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். கிறிஸ்து இயேசு வருகையிலே மனமே, அப்போது நீ என்ன செய்வாய்? காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு ஐயா காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. நிச்சயமா சொன்ன, பாவம் வெளிப்படும். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. லூக்கா 12:2 வாசிக்கிறோம். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை இல்லை. இவன் நினைச்சுக்கிட்டான் ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் என்ன பரிசுத்தவான் மாதிரி இவன் மேல கல்லெறியும் சொல்லியிருக்கானே, நீர் என்ன சொல்றீரு? அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லைன்னா கல்லெறிப்பான்டார். அத்தனை பேரும் ஒவ்வொருத்தனா பார்த்தான், மனசாட்சியில் ஓடியே போயிட்டான். அவன் மட்டும் நின்றுதான். இயேசு பின்னாடி கேட்கிறார், இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவிலே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்னை யாரும் ஆக்கினக்குள்ள தீர்க்கலையான்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, ஏன்னா ஒருத்தனும் தீர்க்கலை. ஏன்னா எல்லாத்தையும் பாவம் இருக்கு. பாவம் இல்லாத மனிதன் இல்லையா? அதிசயமான ஒளிமய நாடம், நேசரின் நாடம், நாம் வாஞ்சிக்கும் நாடம், நேசரின் நாடம், நாம் வாஞ்சிக்கும் நாடம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் இல்லாத நாடு, எங்குமே இன்பமயம். அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடம், நேசரின் நாடம், நாம் வாஞ்சிக்கும் நாடம், நேசரின் நாடம், நாம் வாஞ்சிக்கும் நாடம். பாவம் இந்த உலகத்துல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். யோவான் 8:34 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒருத்தர் தீக்கல. ஆமா ஆண்டவர், ஒருத்தர் நீக்கல. நானும் உன்னை என்ன செய்ய போறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எனக்கு அன்பானவர்களே, அவள் பாவத்தை அவர் அறிஞ்சிருந்தும் மற்றவங்களும் உணரணுங்கிறதுக்காக இந்த ஓமையை சொன்னார். ஏன்னா ஒருத்தர் சொன்னாலும் எனக்குள்ள எந்த பாவம் இல்லை சொல்ல முடியுமா? நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அநேக நேரங்களில் சாதாரண பாவங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வார்த்தையினால கூட பாவம், கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருக்கணும் அப்படின்னு எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் பேசணும். நம்ம ஒரு நாள் கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தை பேசுறது இல்லையா? எவனாவது கோபம்னா அடுத்த வார்த்தை என்ன வருது?
எனக்கு அன்பானவர்களே, அவர் காண்கிற தேவன், ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கண்டவர். அதனால தான் நீங்கள் அடிக்கடி படித்த புஸ்தகம் யோனா தீர்க்கதரிசி போய் எங்கே படுத்துக்கிட்டாரு? கப்பல் அடித்தட்டில். எல்லாரும் மேலே இருந்தால் இவர் அடித்தட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும். ஏன்னா இவரே ஒளிஞ்சு ஓடுறவர். அந்த ஒளிஞ்சிருக்கிற இடத்துலேருந்து கத்தரவனை வெளியே கொண்டு வர வைக்கத்தான் கப்பலை ஆட்டினார், கடலை கொந்தளிக்க வச்சார். எல்லாரும் பயந்து அவன் சாமானெல்லாம் தூக்கி உயிர் தப்புனா போதும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சான். ஆனால் இந்த யோனா மட்டும் என்ன செஞ்சார்? தூங்கிட்டே இருந்தார். கப்பல் மாலுமி அவர்கிட்ட போய் கேட்குறா, நீ எந்த ஊருக்காரன்பா, நீ என்ன ஆளு? அவர் சொல்றார், அப்பந்தான் சொல்றாரு. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பயபக்தி உள்ளவன் தூங்குவானா? பயபக்தி உள்ளவன் தூங்குவானா? இல்லை கீழ்ப்படியாமல் வேற இடத்துக்கு போவானா? மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் வெளியே என்ன செய்யலை, உள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம், வெளியே இருக்கணும்ல. அந்த பயபக்தி இருந்தால் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறுவானா? நினிவேக்கில் போக சொன்னார், அவன் ஒன்று தெரியாமல் போச்சு. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இதை மறந்துட்டார் யாரு? யோனா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை மீறி போனால் என்ன ஆகும்? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. பவுலுடைய வார்த்தையை மீறி மாலுமி ஓட்டினாங்க. கடைசியில் என்னாச்சு? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அநேக நாள் கடலில் போய் வெயிலும் இல்லை சூரியனும் இல்லை மழை காற்று, தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக இருந்தது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு என்ன சொல்றாரு? ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணமே வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். இத்தனை தெரிஞ்ச யோனாவுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவன் தெரியாதா? சமுத்திரத்தை, காற்றையும் கடலையும் அதட்டவர், அதை இறைய வைக்க தெரியாதா? ஒரு வார்த்தை சொன்னா போது கடல் நிற்கும். இம்மட்டு வா, விஞ்சி நீ வராதே, இதுக்கு மேலே வராது. இறையாதே, அமைதலாரு, அதுக்கு மேலே இறையாது. இதை ஏன் தீர்க்கதரிசி யோனா மறந்தாருன்னு எனக்கு தெரியல. போய் அடியில் படுத்துக்கிட்டார், யாருக்கும் தெரியாது. கடைசியில் கர்த்தர் எல்லாரும் மத்தியில், இவன் தாண்டா அந்த தப்பு பண்ணாலும் தூக்கி போடு, எல்லாம் சொல்லியிருப்பான். போடியா நிம்மதியாக ஊர் போய் சேரணும், இவனால் எந்த பாடம், இது அப்போதே இருந்தால் தூக்கி போட்டுக்கலாம் தூங்கும் போதேன்று. இவனை கூட கேட்குறான், நீ யாரப்பா? அந்த தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுறவன், எல்லாம் அப்படி இருக்க, நீ எதிர்ச்சவும் பண்ணு, ஒருவேளை சுவாமி மனமிறங்க செய்யலாம். அப்புறம் கடைசியில் அறிக்கையிடுறாரு, நான் என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பு உண்டாச்சு, என்னை தூக்கி என்ன செய்யுங்க, கடலில் ஒழுங்கு இந்த கொந்தளிப்பு என்ன செய்யும், அமர்ந்துருன்னா. ஆனாலும் அங்கே இறக்கமுள்ள தேவன் கடலில் முங்க விட்டாரா? இல்லை. கரெக்டாக மீன் வயிற்றுக்கு போகிற மாதிரி வாயை திறந்து வைக்க சொல்லி மீன் கட்லேட்டார், அவனை கடிச்சிடாத, ஏன்னா கடிச்சிட்டேன்னா ஏன் நோக்கம் தப்பாக போயிடும். அவர் எங்கே விட்டு சேர்க்கணும்? நினிவேக்கு போய் சேர்க்கணும். நினிவேயின் பாரம், ஏன்னா ஆமோஸ்லேயே ஆமுகே வாசிக்கணும், ஆமோஸில் தானே நினிவேயின் பாரனே ஒரு அதிகாரம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பாரத்தை குறித்து இருக்குது நினிவேயின் பாரம். நினிவேயில் சன்னல் பின்னலான வாழ்க்கை இருந்தது. அதனால தான் அங்கே இருந்த மக்களை திருத்துறதுக்கு தான் அவரை அனுப்புகிறார். இவர் போக மாட்டேன்னு சொன்னிருந்தா அப்புறம் இல்லை, வேறு இடத்துக்கு போனார். கடைசியில் கப்பல்லேருந்து தூக்கி போட்டு 3 நாள் மீன் வயிற்றுலேருந்து என்ன செய்கிறாரு? என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், என் ஆத்மா என்னில் தோய்ந்து போய் நான் கர்த்தரை நினச்சேன், கடற்பாசி என்னை தூண்டுக்கிடுச்சு, என்னை தாப்பா போட்டு அடைச்சி வச்சுருக்காரு. காரணம் யார்? அவர்தான். தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு ஆண்டவரை குற்றம் சாட்டக்கூடாது.
இந்த யோனா கடைசியில் தூக்கி கடலை ஓட்டன 3 நாள் அந்த மீன் வயிற்றில் இருந்தானே, ஜீரணமானானா? இல்லை. கரெக்டாக கொண்டு போகிற வரைக்கும் அவன் உணர்ற வரைக்கும் வச்சிருந்தார். என்னைக்கு ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னானோ, கர்த்தர் மீனுக்கு கட்டளை, அவ்வளோதான், மீனுக்கு கட்டளையிட்டா யோனாவை கரையிலே கக்கி விட்டது. மீனுக்கு என்ன துறைமுகம் எழுதி போடு பார்த்தா போச்சு, ஓ நினிவே வந்து விட்டது, இங்கே கக்கி விடுவேன் அப்படின்னு தெரியும். அதுக்கு கரெக்டாக மீனுக்கு கட்டளையிட்டா அது போகும், ஆமணக்கு செடி கட்டளையிட்டா முளைக்கும், பூச்சி கட்டளையிட்டா அரிக்கும். ஆனால் மனுஷன் சொன்னது கேட்க மாட்டான். அதான் பிரச்சனை. அவர் காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை. நம்மை காண்கிறவர், அவருக்கு பேர் எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். அதனால தான் ஆகார் பேரிட்டா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன். தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கி விட ஓடோடி வந்தேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கி விட ஓடோடி வந்தேன். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் தேவையில்லை, சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் என் தேவா என் ராஜா, உங்க கிருபை போதுமே. நீரத்தை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். மறந்துடக்கூடாது, உளையான சேற்றிலே நம்மை தூக்கி உழன்று கிடந்த நம்மை தொட்டு தூக்கி அடைத்தாரே, அவர் காண்கிற தேவன் அல்லவா? ஏன்னா நம்ம பிறப்பின் வர்த்தமானத்தையே கண்டவன். எசேக்கியேல் 16:2 உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்வதற்கு ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன்னருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்து போ. எத்தனை இரக்கம்! பிழைத்து போ. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா, உங்க கிருபை போதுமே. ஆண்டவர் தேடி வரலன்னா நீ நான் எப்பவோ மறிச்சிருப்போம். அவர் காண்கிற தேவன். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நடக்கு வழிதனிலே கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே கிருபை என்னை தாங்குகிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. அவர் காண்கிற தேவன். ஒவ்வொருத்தரையும் கண்டார். எரேமியா உளையான சேற்றில் கிடக்கும்போது அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனை கண்டு தூக்கிவிடச் செய்தார். ஏனையா, யோபு எல்லாவற்றையும் இழந்து கிடந்தபோது மறுபடியும் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது அதை கண்டு சிநேகிதர்கிட்ட சொன்னார், என் தாசனாகி யோபு போல உங்கள் உத்தமம் ஒருத்தரும் கிடையாது. அவன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான்.
கர்த்தரதை கண்டார், அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு சொல்லுவேன், நம்முடைய செய்கையை பார்க்கிறார், சிந்தையை பார்க்கிறார், பேச்சை பார்க்கிறார், நம்முடைய நடை உடை பாவனைகளை பார்க்கிறார். இன்றைக்கி அநேக நேரம் பெரிய கோட்டு போட்டாப்புல நமக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். வெள்ளை சட்டை வெளியே போட்டுக்கலாம், உள்ளே என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் காண்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை, இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர வேண்டும், இதன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்கிட்ட இருக்கிறது 2 ஆலயம், திருநெல்வேலியும் மதுரையிலையும். என்கிற மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒரு 10 ரூம் வச்சுட்டு சொல்ல வந்து பாருங்கள். 25 சென்டில் ஆலயத்தை கட்டி நீங்கள் எப்போ போனாலும் கடுதலாக ஒரு 4 பேர் உள்ளே இருப்பாங்க. இவ்வளோ ஒவ்வொரு நாளும் அங்கேயே ஒரு சமையலுக்கு ஆள் போட்டு இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வர்ற எத்தனை பேரும் சாப்பிட வச்சு தான் அனுப்போம். வேனில் கூட்டுறதுக்கு மட்டுமே 4000 ரூபா வாரத்துக்கு செலவழிக்கிறோம். கர்த்தர் யாரை கொண்டாது அந்த செலவுகளை குறைப்பதற்கு உதவ வேணும். ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கு அல்லது ஒரு பார்வையற்றோர் மரித்த ஃபியூனரல் காரியத்துக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவும். எப்படி பிரதர் உதவ? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, நீங்களும் ஐயா என்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தாராளமாக தருவேன். ஏன்னா ஒரு வேளை சிலர் கேட்குறீங்க, காசு வேலையாக இருந்தால் நாங்கள் எப்படியா எழுதுறதுன்னு கேட்குறீங்க. ஆர் அகஸ்டின்னு எழுதலாம், இல்லாட்டா கரெக்டாக உங்களுக்கு அந்த நம்பரோடு வேணும்னா என்கிட்ட கூட்டு கேளுங்க, உங்களுக்கு தருகிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே காண்கிற தேவன் எல்ரோய், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா என்று உம்மே நம்பியிருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் உம்மை முன்பாக வைத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி வழி நடத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.